ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வெள்ளை சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வெள்ளை சுண்டல் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை குக்கரில் 2 விசில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது கொஞ்சம், அப்புறம் வரமிளகா, உங்களுக்கு தேவைக்கேற்ப பச்சை மிளகா கூட எடுத்துக்கலாம். அப்புறம் கேரட் துருவல், தேங்காய் துருவல், கொத்தமல்லி கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு, இஞ்சி சிறிதளவு துருவியது, அப்புறம் கடுகு, குக்கிங் ஆயில். வாங்க சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம கடாயை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணி தேவையான அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த சுண்டலுக்கு துருவின மாங்காய் கூட பச்சை மாங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். அடுத்து உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம், மிளகாவை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் துருவி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கேரட் துருவலை போட்டுக்கலாம். அடுத்தது சுண்டல் சேர்த்துக்கலாம். சுண்டல் நல்லா தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கணும். மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அடுத்து தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூடான சுவையான சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.